ஹலோ எவ்ரிவன். என்னோட பேர் தீபகேஸ்வரன். ஸோ நான் வந்து நீட் 2021ல 642 அவுட் ஆஃப் 720 வாங்கி எய்ம்ஸ் மங்களூரில் அட்மிஷன் வாங்கினேன். ஸோ அது வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஸ்பைரோ அகாடமி மூலயமா தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது 545 வாங்கினேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ வந்து கோவிட்-19 மூலயமாவும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுனால என்னால் மறக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சது தான் இந்த ஸ்பைரோ அகாடமி. ஸோ அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட மெயின் அட்வான்டேஜ் அண்ட் மெயின் சப்போர்ட்டே வந்து எம்டி சார் தான். ஸோ அவர் வந்து ஒரு செல்ஃப் கேராக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் கேராக இருக்கட்டும், அதில் வந்து ரொம்ப இது பண்ணுவார். ஸோ அதேபோல் ஸ்பைரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க போடுற ஷெட்யூலாக இருக்கட்டும், டைம் டேபிளாக இருக்கட்டும், அவங்க வைக்கிற டெஸ்ட்டாக இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர்ஸுடைய ஸ்டாண்டர்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். ஸ்டாஃப் நல்லாயிருக்கும். ஃபுட்டு, ரூம்ஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அது போக எம்டி சார் தான் மெயினான சப்போர்ட்டு. ஸோ எப்போ வந்து நான் வந்து எப்பப்போலாம் டவுன் ஆனனோ, ஸோ அப்போல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு. ஈவன் வந்து நான் இந்த கோர்ஸ் போயிட்டு இருக்கும்போது கூட இன்பிட்வீன் வந்து கோவிட் வந்ததுனால கூட நிறையா டவுன்ஸ் இருந்தது. என்னுடைய ஸ்கோர் கம்மியாச்சு. ஸோ அப்போ கூட அவர் வந்து நல்ல மோட்டிவேஷனும் சப்போர்ட் பண்ணுவார். இண்டிவிஜுவல் மீட்டிங் வச்சு மோட்டிவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் வச்சு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ மெயினாக அவரை நான் வந்து ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவர் வந்து நல்லா பார்ப்பாரு. ஸோ இதுதான் வந்து இதனால வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு அது மெயின் அட்வான்டேஜாக நான் வந்து நீட் 2021ல் வந்து என்னால் கிராக் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து 642 மார்க்ஸ் வாங்கி நான் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் எய்ம்ஸ் மங்களகிரியில். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்பைரோ அகாடமிக்கும் மெயினாக எம்டி சாருக்கும் இந்த நன்றி தெரிவிச்சு